தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தா. நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2017 ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு சிறப்பு சுருக்கங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் கொடுக்க மூடிமுத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. 50 லட்சம் ரூபாய் முன்வைப்புத் தொகை, 30,000 ரூபாய் ஒப்பந்த புள்ளி படிவங்களை மணி வரை ரூபாய் 10,000 பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த படிவங்கள் பிற்பகல் மணி அளவில் பெற்று கொள்ளப்படும். அன்றே முன்னிலையில் திறக்கப்படும். வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம் சிறப்பு சுருக்கங்கள். மேல்நிலை பள்ளியில் ஊதிய விகிதம் 5,000 20,000 ரூபாய் பெற்றிருக்க வேண்டும். விருப்பம் உள்ளோர் உரிய சான்றிதழ்களுடன் பிற்பகல் கோரப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் மேல்நிலை பள்ளி நாட்களுக்குள் வந்து சேர வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. விபத்து அறிக்கை சிறப்பு சுருக்கங்கள். வந்தபோது அரசு பேருந்து மீது மோதியது. சம்பவ இடத்திலேயே படுகாயம். அரசு மருத்துவமனையில் நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் சிறப்பு சுருக்கங்கள். இது குறித்து தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. 1/3 பாகம் சிறப்பு சுருக்கங்கள். சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, நிலவரித்துறை மானிய கோரிக்கையை ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். முதலாக நிலவரியின் நல்ல வசதிகளை பொதுமக்களுக்கு அதற்கு வரி தேவைதான். அது குறித்து பேச விரும்புகிறேன். சில வார்த்தைகள் கொடுக்கப்படும். நல்ல முறையில் கொடுக்கும் தருவதற்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கை தரம் பேச விரும்புகிறேன். கொடுக்க வேண்டும். கொடுக்கும்படி உணவு உற்பத்தியும் வேலையில்லா திண்டாட்டமும் கடன் வசதியை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். கடன் வசதி அளிக்க வேண்டும் என்று அரசு 15 seconds 10 seconds 5 seconds get ready start. 1. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயிலுக்கு பக்தர்கள் தங்கும் விடுதி கட்டி கொடுக்க மூடிமுத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணியின் மதிப்பீடு 50 லட்சம் ரூபாய். முன்வைப்புத் தொகை 30,000 ரூபாய். ஒப்பந்தர் புள்ளி படிவங்களை மே 10 முதல் 20ஆம் நாள் மாலை 5 மணி வரை ரூபாய் 10,000 செலுத்தி திருக்கோயில் செயல் அலுவலகத்தில் பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த படிவங்களை 21ஆம் தேதி பிற்பகல் 1 மணி வரை பெற்று கொள்ளப்படும். அவை
அன்றி 2 மணி அளவில் ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திறக்கப்படும். கோயிலின் செயல் அலுவலர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. சென்னை மேற்கு மாம்பலத்தில் இயங்கி வரும் அஞ்சுகம் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்ற ஒரு ஆய்வக உடனாள் தேவை. ஊதிய விகிதம் 5000 முதல் 20,000 ரூபாய். பள்ளி இறுதி படிப்பு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். விருப்பமுள்ளோர் உரிய சான்றிதழ்களுடன் 2014 ஆண்டு டிசம்பர் 20 பிற்பகல் 2 மணிக்கு நேரடி தேர்வுக்கு வருமாறு கோரப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் சென்னை ஜூபிலி சாலையில் உள்ள அஞ்சுகம் மேல்நிலைப் பள்ளி செயலாளருக்கு இந்த விளம்பரம் வெளியிட்ட 15 நாட்களுக்குள் வந்து சேர வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. 3. ஆந்திராவிலிருந்து மீன் சுமை ஏற்றி கொண்டு வந்த ஒரு வேன் எட்டயபுரம் அருகே நேற்று காலை வந்தபோது எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியது. வேன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். படுகாயம் அடைந்த 10 பயணிகள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு 2 இறந்தனர். மற்றவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. 4. வடபழனி ஆற்காடு சாலையில் விஜயா மருத்துவமனையின் இருபுறமும் நடைபாதையில் ஆட்டோக்கள் நிறுத்தப்படுகின்றன. இது தவிர மருத்துவமனைக்கு எதிரே உள்ள கடைகளும் நடைபாதை முழுவதையும் ஆக்கிரமித்து உள்ளன. இதனால் நடப்பதற்கே வழி இல்லாமல் பாதசாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் இரவு நேர கூட்ட நெரிசலில் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வழி செய்தால் உதவியாக இருக்கும் என்று பாதசாரிகள் எதிர்பார்க்கின்றனர். இது குறித்து சென்னை தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த நிலவரித்துறை குறித்த மானிய கோரிக்கையை ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். முதலாக, நிலவரியின் மீது மேல்வரி போடுவது குறித்து பலவிதமான கருத்துக்கள் இந்த அவையில் தெரிவிக்கப்பட்டன. நாட்டிலே நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டுமானால், நல்ல வசதிகளை ஏற்படுத்த வேண்டுமானால் அதற்கு நிதி வேண்டும் என்பது பொதுமக்களுக்கு தெரியும். அதற்கு வரி போடுவது தேவைதான் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். அது குறித்து எனது கருத்தை தெரிவித்துவிட்டு மற்ற விஷயங்கள் குறித்து பேச விரும்புகிறேன். அடுத்து, கிராம நிர்வாக அதிகாரிகள் குறித்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியம் மிகவும் குறைவானது. இந்த நாட்டின் அஸ்திவாரம் கிராமங்கள் தான். ஆகவே கிராம நிர்வாகம் நல்ல முறையில் நடைபெற வேண்டுமானால் கிராமங்களுக்கு அடிப்படை அதிகாரிகளாக இருந்து வருகிற அந்த அதிகாரிகளுடைய ஊதியத்தை அதிகரிக்க வேண்டும். அவர்களுக்கு பரம்பரை உரிமை இருப்பதாக ஒரு வாதம் சொல்லப்படுகிறது. அதனால் கொடுக்கும் குறைந்த ஊதியத்தை வைத்துக் கொண்டு வேலை பாருங்கள் என்று சொல்வது சரியான வாதம் அல்ல. இந்த நிலையில் பரம்பரை உரிமையை விட்டுவிட்டால் கூட பரவாயில்லை, அவர்களுக்கு அதிகப்படியான ஊதியம் தருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஊதியம் உயர வேண்டும். அடுத்து, தரிசு நிலங்களை பற்றி பேச விரும்புகிறேன். இவற்றை ஏழை மக்களுக்கு கொடுக்க போவதாக கூறப்பட்டு வருகிறது. நம் நாட்டில் இன்று ஏராளமான தரிசு நிலங்கள் இருக்கின்றன. கொடுப்பதை தாமதப்படுத்துவதால் பயன் இல்லை. உடனடியாக அதிகாரிகளை நியமித்து எவ்வளவு நிலங்கள் தரிசாக கிடக்கின்றன, அதிலே எவ்வளவு நிலங்களை அரசியல் உபயோகத்திற்காக வைத்து கொள்ளலாம் என்பதை கணக்கிட்டு மீதி உள்ள நிலங்களை ஏழை விவசாயிகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ரிசர்வ் காடு இருக்கிறது. அதிலே ஒரு மரமும் கிடையாது. இம்மாதிரியான காடுகளை எல்லாம் கூட தரிசு நிலங்களோடு சேர்த்து கொண்டு ஏழை விவசாயிகளுக்கு பட்டா செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிலத்தில் யார் நேரடியாக விவசாயம் செய்வார்களோ அப்படிப்பட்ட நிலம் இல்லாதவர்களாக பார்த்து அந்த நிலங்களை விற்க வேண்டும். இதனால் உணவு உற்பத்தியும் பெருகும், வேலையில்லா திண்டாட்டமும் ஒழியும். அடுத்து, கடன் வசதியை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். நம் நாடு ஒரு விவசாய நாடு. விவசாயத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை நாம் முதலில் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு கடன்காரர்கள் தொந்தரவு அதிகமாக இருக்கிறது. இந்த நிலைமையில் விவசாயிகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசே கடன் வசதி செய்து கொடுத்து நிவாரணம்
அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அதனால் அவர்களுடைய நிலை எனக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு அரசு உடனே ஆவன செய்யும் என்று நம்புகிறேன். ஸ்டாப்.